இது தஞ்சாவூர் மண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ குக்கிங் வீடியோ தான். ஆமாங்க, சூப்பரான அரைச்சி வச்ச மண்பானை மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? ஆமாங்க, வீட்டில் வறுத்தரைச்சி மசாலாவில் அது மண் சட்டியில் நம்ம செய்யும் போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, சொல்ல வார்த்தையே இல்லை. ஆமாங்க, மண் சட்டி சூடாக நேராக அதை வச்சு சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டு அது பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் அப்படியே லைட்டாக அங்கிட்டு ஒரு கிண்டு, இங்கிட்டு ஒரு கிண்டு, அங்கிட்டு ஒரு கிண்டு, இங்கிட்டு ஒரு கிண்டு, எல்லாம் ஒரு 2 கிராம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்ச இலாட்டு கறி. அங்கே பாருங்கள், கறியை பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. மண் சட்டியில் போட்டால் ரொம்ப நேரம் அப்படியே நல்லியோடு சேர்த்த கறி இனிமேல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். வெறும் நல்லியோடு சாப்பிடாதீங்க, நல்லியை சுற்றி இருக்க கறியோடு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே அது பொரிஞ்சவுடனே அப்படியே அந்த கருவேப்பிலை எடுத்து போடும்போது படபடன்னு வெடிக்கும் பார்த்துக்குங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே அந்த கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கிலோ 70 ரூபா, அதில் ஒரு 250 கிராம் இல்லைங்க 200 கிராம் எடுத்துங்க. சின்னதாக நறுக்குங்க. உங்களை பிடிச்சவங்களை நினச்சிக்கிட்டு அப்படியே சின்னதாக நறுக்கி அந்த மண் சட்டியில் போட்டு வதக்க ஆரம்பிங்க. வதக்குன்னு நல்லா வதக்குங்க. அது கூட சேர்த்து ஒரு பச்சை மிளகா காரத்துக்கும் சேர்த்துக்குங்க. ஆமாம், இது வந்து பேச்சுலர்ஸும் செய்யலாம். செம்ம சூப்பரான ரெசிபி. அதாவது தனியாக எல்லாமே நீங்கள் வாங்கி வறுத்து அரைக்கலாம். சிலர் நீங்கள் பாக்கெட் மசாலா யூஸ் பண்ணலாம். நாங்கள் யூஸ் பண்ணது எல்லாமே என் பொண்டாட்டி கையால் வறுத்து அரைச்ச மசாலா வச்சு தான் இன்றைக்கி போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் போட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். வாய்வு தொல்லை இருக்கவங்களுக்கு இந்த இஞ்சியும் பூண்டும் உடலில் இருக்க உஷ்ணம், பித்தம், கபம், வாய்வு எல்லாத்தையும் வெளியேற்றி விட்ருங்க. மட்டன் பிரியாணி சரி, மட்டன் குழம்பும் சரி, வைக்கிற மாதிரி வச்சோம்னா யார் வேணாலும் வைக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாடை வரக்கூடாது. அதுக்கப்புறம் 2 தக்காளியை நைய புடைப்பாங்களே அதே மாதிரி நைய மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்படி அரைச்சி ஒரு தடவை வச்சு பாருங்கள். மட்டன் குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வீட்டில் உள்ள பொருளை நல்லா வறுத்து அதுக்கு தேவையான பக்குவத்தில் மட்டனை வேக வச்சு அதை அரைச்சி நம்ம குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோடு சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா. அதெல்லாம் கோடி ரூபா கொடுத்தாலும் வராதுங்க. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே தண்ணி விரிஞ்சு எண்ணெய் விரிஞ்சு அப்படியே தனித்தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் தான் மெயின், நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை 1 by 1 உள்ளே இறக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின கொல்லிமலை செட்டை தாங்க வறுத்து என் பொண்டாட்டி அப்படியே அரைச்சிருக்கேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனுங்க. அங்கே பாருங்கள், வறுத்து அரைச்சதுலங்க மஞ்சள் தூள் வாங்கிட்டு வந்து நம்மளே வீட்டில் இதுக்காகவே நம்ம வறுத்து இப்படி இருக்க மல்லித்தூள் பாருங்கள் அப்படியே கமக்குதுங்க. உங்களுக்கு வீடியோவிலே இந்த வாடை வரும். அதுக்கப்புறம் இந்த பல ஐட்டங்கள்லாம் போட்டு செஞ்ச அந்த கறி மசாலா தூள், அதுக்கப்புறம் அப்படியே புதினாவை போட்டு ஒரு கிண்டுவா. அவள் அந்த கிண்டும் போதே நம்ம வடிவேல் சாப்பிட்ற மாதிரி தான் நம்மளுக்கு சாப்பிட தோணும். அப்படியே எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இந்த கெட்டியை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா தண்ணி. அந்த அரிசி களைஞ்சி வச்சுருக்க தண்ணியில் நீங்கள் சாம்பார், ரசம், மீன் குழம்பு, கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, நண்டு குழம்பு எல்லா குழம்பும் வைக்கலாம். அவ்வளோ சத்து. நம்மளாம் கீழே ஊற்றிட்டு தான் நம்ம வெறும் சக்கையை திங்கிறோம். அப்படி இது பண்ணாமல் அதுக்கப்புறம் நம்ம கறியை போடுறதுக்கு முன்னாடி இல்லைங்க, பின்னாடி தான் அதை ஊற்றணும். கறி பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஐயோ, லட்டு மாதிரி இருக்குங்க கறி. அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. நல்லி எலும்போட சுற்றி இது மாதிரி கறியோடு வாங்கி சமைச்சு பாருங்கள். அது ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அந்த வெந்த கறியை அந்த மண் சொட்டியில் பக்குவமாக அப்படியே உடையாமல் பக்குவமாக இறக்கி கரண்டியை லைட்டாக இங்கிட்டு ஒரு திருப்பு, அங்கிட்டு ஒரு திருப்பு, இங்கிட்டு ஒரு திருப்பு, அங்கிட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டு மீதி நீங்கள் அரிசி ஊற வச்சுருப்பீங்க, எப்படியும் மாமனுக்கு வயிற்ற பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி கழனியை ஃபஸ்ட்டு கழனியை கீழே ஊற்றிட்டு 2வது கழனியை அப்படியே இந்த கறி குழம்பு திக்காக இருக்குங்க, திக்காக இருக்கக்கூடாதுங்க, தண்ணியாக இருக்கணும். அதுக்கு வெறும் தண்ணி ஊற்றக்கூடாது. அரிசி களைஞ்சு அந்த கழனி தண்ணியை தான் ஊற்றணும். அப்படியே ஊற்றுங்க, இன்னும் கொஞ்சம் ஊற்று அப்படின்னு எல்லாத்தையும் ஊற்றிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த 2 நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது.
மண் சட்டியில் வச்சு மதியம் சாப்பிட்டா நீங்கள் மட்டன் குழம்பு அடுத்த நாள் மதியம் வரைக்கும் அப்படியே சூடு பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அங்கே பாருங்கள் குழம்பு அப்படியே பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு அழகாக கொதிச்சு வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம மட்டனை வேக வச்சு வேறு எடுத்தாச்சு, ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அங்கே பாருங்கள், ஐயோ பார்க்கும்போதே எச்சி ஊறுதுங்க. நீங்களும் வீட்டில் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், குடும்பத்தோடு உக்காந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே லாஸ்ட்டு ஃபைனல் டச்சுக்கு என் பையன் வந்து, அப்பா நான் கொத்தமல்லி தூவுறேன், நீ தூவுடா என் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்து அப்படியே கொத்தமல்லியை தூவ விட்டேன். ஏன்னா அவருக்கு மட்டன் வந்து மந்த்லி ஒன்ஸ், மீதி எல்லா நாளும் மீன் தான். அதில் நான் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன். சிக்கன் எக்காரணத்தை முன்னிட்டு எடுத்து கொடுத்துறாதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயலாக போயிடும். அப்படியே வெந்த சாப்பாட்டை அப்படியே தட்டில் வச்சு அதில் நல்லியோடு சேர்ந்து அப்படியே அன்பையும் சேர்ந்து ஒரு பரிமாறினா பாருங்கள் என் பொண்டாட்டி. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க குழம்பு, செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் வச்சு பாருங்கள். தண்ணி மாதிரி தாங்க இருக்குது மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி கிடையாது. இது அரைச்சி வச்ச மண் சட்டி மட்டன் குழம்பு. நம்ம சேனலில் நீங்கள் எப்போ வேணாலும் இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். எல்லாமே கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேன், சொல்லுவேன். அப்படியே ஒரு துண்டு மீன், பாறை மீன் இல்லைங்க, வாவல் மீன் ஒரு துண்டை அப்படியே சைடில் வச்சா அப்படியே மசாலாவில் ஊறி அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.